பிறந்ததுலேருந்து அவங்க அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க இப்படிலாம் சொன்னாங்க. இதெல்லாம் நினைச்சுதான் சரி இனிமே நம்ம எங்க போகக்கூடாது, பண்ணக்கூடாது, கஷ்டம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சேன். என்னால முடியல, அதனால படிக்க போகணும் வீட்டிலே இருந்தேன். Please don't worry. I'll take care about your education. சொன்ன வாக்கை காப்பாற்றிய ஹர்ஷா சாய். Please take this pilot. படிக்கும் லட்சியத்தை தொடரும் சிறுமி முத்துலட்சுமி. எங்களோட கொஞ்சம் ஃபேவரட் ஃபுட் ஒன்று இருக்கு, அது சாப்பிட்றீங்களா எனக்காக ப்ளீஸ்? கண்டிப்பா நீங்களே கொடுங்க. ஹாப்பியா இருக்கு, நினைச்சே பார்க்க எங்க வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்த சிறுமி முத்துலட்சுமி கால் நடக்க முடியாத மாற்றுத்திறனாளி. தன்னை பெற்றோர் சுமந்து செல்ல வேண்டியுள்ளதாலும் சிலரால் கேலி கிண்டலுக்கு ஆளானதாலும் 10ஆம் வகுப்பு படிப்பை தொடர முடியாமல் வீட்டுக்குள் முடங்கி கண்ணீர் வடித்த சிறுமி குறித்து அறிந்த நமது பிஹைண்ட் வுட்ஸ் இது குறித்து சமூக சேவகர் ஹர்ஷா சாய்க்கு கோரிக்கை விடுத்தனர். அண்மையில் நடந்த விருது வழங்கும் விழாவில் ஹர்ஷா சாயிடம் அந்த சிறுமியை அழைத்து சென்றனர். அப்போது உனது கல்வி செலவை தான் ஏற்றுக்கொள்வதாக வாக்களித்தார் அந்த இளைஞர். தொடர்ந்து மாணவியின் கிராமத்திற்கே சென்று 5 லட்சம் ரூபாய் தொகையை வழங்கி அந்த சிறுமியை ஊக்கப்படுத்தினார். அப்போது அந்த மாணவியும் பெற்றோரும் ஊர் மக்களும் பெரு நெகிழ்ச்சி அடைந்து ஹர்ஷா சாய்க்கும் பிஹைண்ட் வுட்ஸிற்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நிறைய பேர் கிண்டல் பண்ணுறதுனால அவங்க ஸ்கூல் போகிறத ஸ்டாப் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்ஸ் சார். All the best. For everyone, எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி.